வசனத்தில் ஊழியம்னா என்ன, யாரை பின்பற்றணும், யாருக்கு ஊழியம் செய்யணும், யார் உண்மையான ஊழியக்காரன், அவனை பிதாவானவர் எப்படி கனப்படுத்துவார் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, 3 நிமிஷம்தான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொன்ன உபதேசத்தின்படி ஊழியம் செய்ய கடவன். இயேசு விட்டு சென்ற முன்மாதிரியின்படி பின்பற்ற கடவன். ஊழியம் என்பது இயேசு என்கிற எஜமான் கொடுத்த வேலையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய புண்ணியத்தை நற்செய்தியாக அறிவிப்பது. இப்படி தெரிவிக்கிற இயேசு என்கிற எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு வேலைக்காரனும் ஊழியக்காரன். எப்படி நற்செய்தி அறிவிக்கணும்? இயேசுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், பிதாவின் நாமத்தில் வெளிப்பட்ட தேவன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர், உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்த இரட்சகர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர். இவர் சிந்தின இரத்தத்தினால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு. இவர் வாய் திறந்து சொன்ன உபதேசம்தான் சத்தியம். இந்த சத்தியம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தையிலே முடிவு பரிந்தம் நிலைத்திருந்தால்தான்